தற்போது உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவேன் என்கிற விடாப்பிடியான பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ரஷ்யாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் ரியாத் வந்து அடைந்திருக்கிறார்கள். அதே போன்று அமெரிக்காவினுடைய வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களும் தற்போது ரியாத் வந்து அடைந்து சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகார அமைச்சருடைய தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சவுதி அரேபியாவினுடைய வகிபாகம் என்ன என்பதுதான். ஆப்ரஹாம் அக்ரிமெண்ட் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஆல்ரெடி UAE உள்ளிட்ட 4 அரபு நாடுகள் இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். ராஜதந்திர உறவுகளை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள். விளாடிமிர் புட்டின் எதற்காக சவுதியை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாள் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை சர்வதேச அளவில் கவனம் ஈர்த்திருக்கிறது. அது என்ன பேச்சுவார்த்தை என்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும், உலக அளவில் மிக பெரும் தாக்கத்தை செலுத்திய 2 யுத்தங்கள். ஒன்று காசாவில் இஸ்ரேல் நடத்திய யுத்தம், இரண்டாவதாக உக்ரைன் மீது ரஷ்யா எடுத்திருக்கக்கூடிய படையெடுப்பு. இதை தாண்டி ஆப்பிரிக்க நாடுகளில் சில தாக்குதல்கள், சோமாலியா உள்ளிட்ட நாடுகள் நடந்து வருகிறது. அதை நாம் தனியாகத்தான் பார்க்க வேண்டும். இந்த நிலையில் இந்த தாக்குதல்களில் தற்போது காசாவினுடைய யுத்தம் ஒரு சீஸ்ஃபயராக நடைமுறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் உக்ரைன் மீதான ரஷ்யாவினுடைய தாக்குதல் உக்கிரமாகவே இருக்கிறது. அதே போன்று உக்ரைன் ரஷ்யா மீதான தாக்குதல்களையும் உக்கிரமாக நடத்தி கொண்டிருக்கிறது. எது எப்படி போனாலும் இதுவரைக்கும் உக்ரைனுடைய 20% நிலத்தை இந்த யுத்தத்தினூடாக ரஷ்யா கைப்பற்றியும் இருக்கிறது. உக்ரைனுக்குள் இருந்த மிகப்பெரிய நீர் மின் உற்பத்தி நிலையத்தை மொத்தமாக அழித்திருக்கிறது ரஷ்யா என்பதை தாண்டி அவர்களுடைய நிறைய ராணுவ சோல்ஜர்ஸ்களையே அழிச்சு முடிச்சிருக்கிறாங்க ரஷ்யாவினுடைய ராணுவம் சார்பாக. இந்த மாதிரியான நிலையில ரஷ்யாவில் இருந்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற கச்சா எண்ணெய்க்கான குழாய்கள் மீது உக்ரைனிய ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதில் மிக பெரும் நஷ்டத்தை சந்தித்திருக்கிறது ரஷ்யா. இப்படி பல ஆண்டுகளாக நடைபெறுகிற போராக விரிவடைந்து கொண்டே போகக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போரை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்கிற பல கட்ட முயற்சிகள் நடந்தும் எதுவுமே சாத்தியப்படாத நிலையில் தற்போது உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவேன் என்கிற விடாப்பிடியான பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். நம்ம பல தடவைகள் சொல்லுகிற ஒரு விஷயம் தான், டொனால்ட் ட்ரம்ப் எப்படிங்கிறத கணிக்க முடியாத ஒரு ஆளாக இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காசா விஷயத்தில் தேவையில்லாத ஆணிகளை புடுங்கிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் ரஷ்யா விவகாரத்தில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான திருப்பங்களையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். என்னதான் செய்தாலும் ட்ரம்பினுடைய ஒரு பார்வை தான் பிசினஸ் பிசினஸ் பிசினஸ். வியாபாரமாக எதுவெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் அவர் செய்யறதுக்கு நினைப்பார். அதைத்தான் தற்போது ரஷ்யா விவகாரத்திலும் அவர் செய்ய இருக்கிறார். இந்த மாதிரியான நிலையில தான் இன்றைக்கு சவுதி அரேபியாவில் நாம் ஆரம்பத்தில் சொன்ன அந்த முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. ரஷ்யாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் ரியாத் வந்து அடைந்திருக்கிறார்கள். அதே போன்று அமெரிக்காவினுடைய வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களும் தற்போது ரியாத் வந்து அடைந்து சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகார அமைச்சருடைய தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இங்க என்ன கவனிக்கணும்னு கேட்டா, இந்த பேச்சுவார்த்தைக்கு எந்த இடத்திலும் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுக்கப்படவில்லை. அதே போன்று யூரோப் யூனியன்ல இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் எவற்றுக்கும் இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் 2 நாட்களுக்கு முன்பதாக திடீரென்று டர்க்கியினுடைய அங்காராவுக்கு சென்றிருந்தார் ஜெலன்ஸ்கி உக்ரைனுடைய அதிபர். டர்க்கியின் ஜனாதிபதி அர்துகானை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அர்துகானை பொறுத்தவரையில் ரஷ்யா உக்ரைன் 2 நாடுகளோடும் சுமூகமாக பயணிக்கக்கூடிய ஒருவர். இப்படியான ஒரு கோடு போட்ட செயல்பாடுகள் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் தான் திடீரென்று ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற முனைப்பில் சவுதி அரேபியா இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட நாடே இல்லாம அமெரிக்கா ஏன் பேச்சுவார்த்தைக்கு வருதுன்னு கேட்டா, அமெரிக்கா தான் நிறைய ஆயுத சப்ளை பண்றதுனால அவங்க பேசி இதை முடிச்சுக்கலாம்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனால் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சவுதி அரேபியாவினுடைய வகிபாகம் என்ன என்பதுதான். இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளுக்கு
ஆரம்பத்துல எல்லாம் யார் வருவாங்கன்னா நார்வே கலந்து கொள்வாங்க. இலங்கையினுடைய சமாதான பேச்சுக்கெல்லாம் நார்வே தான் வந்திருந்தாங்க. உலகத்தில் பல நாடுகள் அவங்க தான் சமாதான பேச்சுக்களை முன்னெடுத்து வந்தாங்க. நார்வேண்டா அப்படி தெரியுமா, சமாதானம் பேசுறவங்க. அரபு நாடுகள் சண்டை பிடிக்கிறவங்க தோணி இருந்த நிலையில தற்போது பல கட்டங்களில் ரஷ்யா விவகாரத்தில் கத்தார் தலையிட்டு பேச்சுவார்த்தைகளை நடத்த முனைந்தது. அதே போன்று காசா விவகாரத்தில் கத்தார் தலையிட்டு பேச்சுவார்த்தைகளை நடத்தி தற்போது சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. சோமாலியாவில் பல நாடுகளுடைய பிரச்சனைகளுக்கு கத்தார் தலையிடுகிறது, சவுதி அரேபியா தலையிடுகிறது. அந்த வகையில் தற்போது சவுதி அரேபியா இந்த மிக முக்கியமான பிரச்சனைக்குரிய சமாதான தூதுவர்களாக தங்களை இனங்காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். இது பிராந்தியத்தில் மட்டுமல்ல, சர்வதேச அளவில் சவுதி அரேபியாவுக்கு ஒரு பெரிய நல்ல பிம்பத்தை உண்டாக்க போகிறது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படியான நிலைகள் இருக்கிற போது இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை வெளிவிவகார அமைச்சர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை. விரைவிலேயே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவில் வைத்து விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவினுடைய அதிபரை நேரடியாக சந்திக்க இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஏன் திடீரென்று சந்திப்புகள் ஏற்படுத்தப்படுகிறது, அதற்கு ஏன் சவுதி அரேபியாவை டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுத்தார் என்கிற கேள்வியும் மிக முக்கியமானது. ஏன்னா யுஏஇ அவங்களுடைய நாட்டில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தணும் என்று விரும்பினாங்க. சீனா அங்குதான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று விரும்பியது. அதே போன்று ஓமான் அங்குதான் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்பியது. கத்தாரும் தங்களுடைய நாட்டில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்பினர். இந்த எல்லா நாடுகளையும் விட்டுவிட்டு சவுதி அரேபியாவை தான் டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுத்திருந்தார். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் முதல்ல பதவியேற்ற நேரத்தில் 2017 முதன்முறையாக அரசமுறை பயணமாக சவுதி அரேபியாவுக்கு தான் வந்திருந்தார். இம்முறையும் அவர் பதவியேற்றதற்கு பிறகு முதல் தடவையாக அரசமுறை பயணமாக வெளிநாடொன்றுக்கு பயணிப்பதில் சவுதி அரேபியாவுக்கு தான் முதல் தடவையாக வர இருக்கிறார். நான் சவுதிக்கு வர்றேன்ங்கிற வேர்டு அவர் சொல்லலன்னா கூட சவுதிக்கு தான் அவருடைய பயணம் அமைய இருக்குது. அதற்கான ஒரு வேறு விதமான வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார். என்ன பயன்படுத்தி இருந்தார்னா, அண்மையில் அவர் பேசும்போது சொன்ன ஒரு செய்தி தான், சவுதி அரேபியா எங்களுடைய நாட்டில் இருந்து 400 தொடக்கம் 500 பில்லியன் யூஎஸ்டி அளவுக்குண்டான பொருட்களை வாங்குமாக இருந்தால் அவர்களோடு நாங்கள் சுமூகமாக பலகட்ட செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார். இந்த அறிவிப்பு வெளியாகி ஓரிரு நாட்களிலேயே சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசராக இருக்கக்கூடிய முகமது பின் சல்மான் என்ன சொல்லியிருந்தார்னா, நாங்கள் கிட்டத்தட்ட 600 பில்லியன் யூஎஸ்டிக்களை அமெரிக்காவிலே முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஏற்கனவே பலகட்ட பேச்சுவார்த்தைகள் அவங்க நடத்தி இருக்கிறாங்க. ஃபேஸ்புக்கோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க, மெட்டாவோட, எலான் மாஸ்கோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. இப்படி எங்களுடைய முதலீடுகள் அங்கே வர இருக்கிறது என்று அவரும் சொல்லியிருந்தார். அந்த வகையில் சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு நெருங்கிய தொடர்பு பிசினஸ்ல வரப்போகுது என்பதை தாண்டி சவுதி அரேபியா தான் கச்சா எண்ணெயில் லீட்ல இருக்கக்கூடியவங்க, ரஷ்யாவும் கச்சா எண்ணெயில் லீட்ல இருக்கக்கூடியவங்க, ஒபெக் கண்ட்ரிகளுக்குள்ள சவுதி அரேபியாவும் ரஷ்யாவும் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடியவங்க என்கிற பல கட்ட முன்னேற்றங்கள் சவுதி அரேபியாவுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு பிசினஸ் டீலிங்கையும் டொனால்ட் ட்ரம்ப் சவுதியோடு முடித்துக் கொள்ள நினைக்கிறார். அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. ஆப்ரஹாம் அக்ரிமெண்ட் என்ற ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஆல்ரெடி யுஏஇ உள்ளிட்ட 4 அரபு நாடுகள் இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். ராஜதந்திர உறவுகளை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் சவுதி அரேபியா இதுவரைக்கும் அதை செய்யவில்லை. சவுதி அரேபியாவோட டிமாண்டே என்னன்னு சொன்னா, காசா பாலஸ்தீனத்தை தனி நாடாக நீங்க ஆக்குவதற்கு ஒப்புக்கொண்டால் நாங்கள் இஸ்ரேலை அங்கீகரிக்க தயாராக இருக்கிறோம், ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பயணம் காசாவிலிருந்து காசா மக்களை வெளியேற்றி ஜோர்தானுக்கும் எகிப்துக்கும் அனுப்ப வேண்டும் என்கிற அவருடைய திட்டத்தை தழுவியதாக சவுதி அரேபியாவோடு பேச்சுவார்த்தைகள் நடத்துகிற போது சவுதி அரேபியா காசா உள்ளிட்ட பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகாரம் கொடுப்பதாக இருந்தால் நாங்கள் ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற நிபந்தனையை விதிக்க இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் தற்போது சவுதி அரேபிய ஊடகங்களூடாக கசியக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இந்த சந்திப்பில் புட்டினை அவர் சந்திக்கிறாரோ இல்லையோ, புட்டினோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரோ இல்லையோ, சவுதி அரேபியாவோட இப்படி ஒரு பேச்சுவார்த்தையையும் அவர் நடத்துவதற்கு மிக முக்கியமாக தலைப்படுகிறார். சரி, விளாடிமிர் புட்டின் எதற்காக சவுதியை தேர்ந்தெடுக்க வேண்டும்? டொனால்ட் ட்ரம்ப் வர்றாரு, அவருக்கு பிசினஸ் இருக்குது, இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தை செஞ்சுக்கிற பார்க்கிறாரு, ஓகே. விளாடிமிர் புட்டினுக்கு என்ன லாபம் இருக்கிறது என்றால், சவுதி அரேபியா விளாடிமிர் புட்டினோடு ரஷ்யாவோடு நெருங்கிய உறவு கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது, சீனாவோடு நெருங்கிய உறவு கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. காசா விவகாரத்தில் தொடர்ந்து ரஷ்யா, சீனா, ஈரானுக்கும் சவுதி உள்ளிட்ட அரபு நாடுகளுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க என்கிற நிலையில் ஆல்ரெடி ஈரானோட ரஷ்யாவுக்கு ஒரு நெருங்கிய
தொடர்பு இருக்கிறது. அதை தாண்டிய ஒரு தொடர்பை சவுதி அரேபியா உண்டாக்கி கொள்ள முனைகிறது. இது ஒரு கோணம். இரண்டாவது ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னா, சவுதி அரேபியா ஐசிசி என்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல எந்த இடத்திலும் கையெழுத்திட்ட ஒரு நாடு அல்ல. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல யாரையாவது அரெஸ்ட் பண்ணணும் என்று சொல்லி அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தாங்கன்னா சவுதி அரேபியா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அங்கீகரிக்கல. அதற்கு பல காரணங்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஐநாவினுடைய மனித உரிமைகள் பிரிவையும் அவங்க வந்து அங்கீகரிக்கல. அதுக்கு கடந்த காலத்திலே பதில் சொல்லிட்டாங்கன்னா, அல் குர்ஆனை விட மனித உரிமை பிரகடனம் ஒன்று உலகத்தில் கிடையாது. நாங்க அல் குர்ஆனை, புனிதமிக்க குர்ஆன் எங்களிடத்தில் இருக்கும்போது நாங்க எதுக்கு வந்து உங்ககிட்ட கையெழுத்து போடணும்னு சொல்லி அதுல கையெழுத்து பண்ணாம இருந்துட்டாங்க. அதே மாதிரி ஐசிசிலையும் அவங்க கையெழுத்து போடலை. எனவே ஐசிசியில இருந்து யாரையாவது கைது பண்ண வேண்டும் என்று அறிவித்திருக்கக்கூடிய நிலையில அப்படிப்பட்டவர்களை சவுதி அரேபியா கைது பண்ணாது. விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவினுடைய அதிபருக்கு ஐசிசி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி அன்னைக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரெஸ்ட் வாரண்ட் இருக்கிற காரணத்தினால விளாடிமிர் புட்டின் யூரோப் கண்ட்ரிகளுக்கு, நிறைய கண்ட்ரிகளுக்கு பயணிக்க மாட்டார். இப்போ சவுதிக்கு வரும்போது கூட அந்த கண்ட்ரிகளை தாண்டி அவர் வேற ஒரு பயண ரூட்லாம் வந்து சேருவார். இப்படி ஐசிசியில் அவங்க கையெழுத்து போடாத காரணத்தினாலையும் விளாடிமிர் புட்டின் என்ன பண்றாருன்னா சவுதி அரேபியாவை தேர்ந்தெடுத்திருக்கிறார். சரி, ஐசிசியில் அவங்க கையெழுத்து போடாததுக்கு காரணம் என்னங்கிற ஒரு கேள்வியும் இருக்குதா இல்லையா? ஐநாவுடைய மனித உரிமைகள் அமைப்பில் கையெழுத்து போடல, அதுக்கு அவங்க காரணம் சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னா அவங்க வெளிப்படையா அந்த காரணத்தையும் சொல்லல. ஆனா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா நிறைய பேருக்கு இப்படி அடைக்கலம் கொடுப்பார்கள். உதாரணமாக டியூனிஷியாவில் அரபுலக புரட்சி ஏற்பட்ட நேரத்தில் அந்த நாட்டினுடைய அதிபர் தப்பி எங்க ஓடி வந்தார்னா சவுதி அரேபியாவுக்கு தான் ஓடி வந்தார். அவர் ஜெயினுல் ஆப்தீனை அவங்க தான் வச்சு பாதுகாக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உகாண்டாவில் பிரச்சனை ஏற்பட்டு உகாண்டாவினுடைய அதிபர் இடியமின் தப்பி எங்க ஓடி வந்தாருன்னு சொன்னா சவுதி அரேபியாவுக்கு தான் ஓடி வந்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் பிரச்சனை வந்து தலைவர்கள் தப்பி ஓடணும்ல, எங்க ஓடுவாங்கன்னு கேட்டா முதல்ல ஓடுவாங்க சவுதி அரேபியாவுக்கு. ஆப்கானிஸ்தானுடைய முன்னாள் பிரதமரும் சவுதி அரேபியாவில் தான் இப்பொழுது தஞ்சம் அடைந்திருக்கிறார். இப்படி பல பேருக்கு சவுதி அரேபியா என்ன செய்வாங்கன்னா மனிதாபிமான தஞ்சம் என்கிற ஒன்றை கொடுப்பார்கள். காரணம் என்னன்னா, நாங்கள் ஐசிசியில் கையெழுத்து போடல, நாங்கள் நினைச்சாக்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுப்போம் என்கிற விதமாகத்தான் அவர்கள் இந்த அடைக்கலங்களை கொடுத்தவர்கள். சவுதி அரேபியா மாதிரி ஒரு நாடு அடைக்கலம் கொடுக்கும்போது எவன் கேள்வி கேட்க முடியும்? அமெரிக்கா கூட கேட்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பிசினஸ் சவுதியில இருந்து அவங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரியான சில அடிப்படைகளும் சவுதி அரேபியாவுக்கு இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் தற்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான சமாதான பேச்சுவார்த்தைகளை சவுதி அரேபியா ஆரம்பித்திருக்கிறது. இந்த அடி எங்க போய் முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் காசா பாலஸ்தீனத்திற்கான சுதந்திரத்திற்கான ஒரு படியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படியான நேரத்தில் இன்றைக்கு உடனடியாக ரஷ்யாவினுடைய அதிபர் சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. என்ன அறிக்கைன்னு கேட்டால், நாங்கள் அமெரிக்காவோடு போய் பேசுகிறோம்ங்கிறதுக்காக எங்களுக்கும் ஈரானுக்கும் இடையில் எந்த விதமான மனக்கசப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை. ஈரான் எங்களுடைய பழங்கால நண்பன். அந்த நண்பனை ஒருபோதும் அமெரிக்காவுக்காக நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். ஈரானுடைய அணு ஆயுத உற்பத்தி அனைத்து செயல்பாடுகளுக்கும் ரஷ்யா எப்பொழுதும் துணை இருக்கும் என்கிற ஒரு அறிவிப்பை இன்னைக்கு திடீரென்று வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் சவுதி அரேபியா தலைமையிலான இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. உண்மையிலேயே சவுதி அரேபியா ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு தலையிடுவது என்பது காலத்தின் தேவை. மிக அருமையான செயல்பாடு, கண்டிப்பாக செய்யப்பட வேண்டியது. அங்கு ஆரம்பிக்கும் போதுதான் டொனால்ட் ட்ரம்புக்கான இக்கட்டு வந்து நிற்கிறது. அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், இந்த ரஷ்யா உக்ரைன் போரால ரஷ்யாவிலிருந்து அமெரிக்க கம்பெனி எல்லாம் வெளியேற்றிட்டார் புட்டின். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 350 பில்லியன் யூஎஸ்டிகள் அமெரிக்க கம்பெனிகள் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஓன் கம்பெனியும் சேர்த்து வெளியே அனுப்பிட்டாரு. இதையெல்லாம் திருப்பி உள்ள கொண்டு வந்து பிசினஸ் பண்ணணும்னா இந்த யுத்தத்தை முதல்ல நிறுத்தணும். அதனால யுத்தத்தை நிறுத்துறதுக்கு வர்றாரு. அங்க நிறுத்த வர்றவர் இஸ்ரேலுக்காக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டி வரும். ஆபிரகாம் ஒப்பந்தத்தை பற்றி பேச வேண்டி வரும். ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதாக என்றால் பாலஸ்தீனம் தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டி வரும் என்கிற ஒரு நிபந்தனையை சவுதி அரேபியா முன்வைக்கும். அதைத்தான் கடந்த காலங்கள் முழுவதும் முன்வைத்து வருகிறார்கள். இப்படியான ஒரு நிலை வரும்போது பாலஸ்தீனத்திற்கு இன்ஷா அல்லாஹ் சுதந்திரம் கிடைப்பதற்கான வாசல் கதவுகள் மிக விசாலமாக திறந்து வைக்கப்படும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. நம்முடைய ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அப்டேட்ஸ் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுகிற அதே நேரம் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் அதனுடனும் இணைந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலையும் இணைந்து கொள்ளுங்கள். ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் இணையாதவர்கள் அதிலும் இணைந்து கொள்கிற அதே நேரம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், டிக்டாக் ஆகிய தளங்களில் நம்மை தொடர்பு கொள்ள விரும்புகிற சகோதரர்கள் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்று கிளிக் செய்து நீங்கள் அதிலும் நம்மை ஃபாலோ செய்து கொள்ள முடியும். தனியாக தொடர்பு கொள்ள விரும்புகிற சகோதரர் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ள
கொள்ள முடியும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து பிரார்த்திப்போமாக, ஜனநாயக ரீதியாக குரல் கொடுப்போமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.